சோயிங் சேனல். கிறிஸ்மஸ் வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளார நம்ம குக்கீஸ்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ குக்கீஸ். ரொம்பவே சூப்பரான குக்கீஸாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ குக்கீஸ் செய்யறதுக்கு குக்கீஸ் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அன்சால்டட் பட்டர் 150 கிராம். இந்த பட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்படி கை வச்சு அழுத்தினா பதியணும். ரொம்ப மெல்ட்டாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரை 100 கிராம். இப்போ இது ரெண்டையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வர மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன், ஒரு முட்டை உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், பால் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட மறுபடியும் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா பீட் பண்ணி வச்சு மைதா 125 கிராம், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா சலிச்சு விட்டுருங்க. ரொம்ப பொறுமையாக இதை நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப போட்டு அழுத்திட வேண்டாம், அந்த பபுள்ஸ்லாம் போயிடும். ஹேர் பபுள்ஸ் இருந்தால் தான் வேகும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை தொட்டிங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும். இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி லைட்டாக ஒட்டினா ஓகே. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதிலேருந்து கொஞ்சம் போல் எடுத்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த பெரிய பவுலில் க்ரீன் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட நல்லா கலந்து விட்டுருங்க. இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சின்ன பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ப்ரௌன் கலரும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ண பட்டர் க்ரீமை இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது க்ரீன் கலர், அதே போலவே ப்ரௌன் கலரையும் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு புழிஞ்சிக்கோங்க. கீழே அடுத்த லேயர் வாங்க. 1 2 இது 3rd லேயர், அடுத்து 4th லேயர், அடுத்து 5th லேயர். 5th லேயர் வரும்போது மேலே இப்படி சுருட்டி விட்டுருங்க. இந்த ப்ரௌன் கலர் எடுத்து கீழே இந்த மாதிரி ஸ்டிக்கு மாதிரி பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். கிறிஸ்மஸ் ட்ரீ ஷேப்பில் இருக்குது, அழகாக இருக்குது பார்க்கவே. இதே போலவே நிறைய செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பெருசாக வேணும்னா நீங்கள் அடுத்தடுத்த லேயர் கூட பண்ணிக்கலாம். அப்போ பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி தூக்கிட்டு இருந்தால் லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் அழகாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்மளோட குக்கி பேட்டர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது பேக் ஆகிறதுக்கு. இதை நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 200 டிகிரி செல்சியஸில் இது ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நம்மளோட குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. அவன்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. ரொம்ப சூடாக இருக்குது. இது சூடு ஆறிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ குக்கீஸ்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இது மேலே ஸ்னோ வர்றதுக்காக கொஞ்சமாக பவுடர் சுகர் அதை லைட்டாக தெளித்து விடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ரியலாக இருக்குது, ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. சென்டரில் போடாமல் கொஞ்சம் சைடில் மட்டும் தூவிக்கோங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மனமும் சோயிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட குக்கீஸ்லாம் ரொம்பவே
சூப்பராக வந்திருந்தது. கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. அதே மாதிரி நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ குக்கீஸ் சாப்பிடவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதுனாலும் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.